வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் என்ன செய்தி? இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் நாம் பார்க்க போகும் செய்திகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். உங்கள் குடும்பம் எங்கே சார்? உங்கள் பிள்ளைகளெல்லாம் நடுத்தூரில் விட்டு போயிட்டீங்களே. உங்கள் பிள்ளைங்களோட நண்பர்கள் உங்கள் அப்பா எங்கன்னு கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? எல்லாத்துக்கும் மேலே உங்கள் மனைவி உங்களுக்கு ஒரு சினிமா நடிகையோட தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி உங்கள் மேலே விவாகரத்து போடுற அளவுக்கு விட்டீங்களா சார் இப்படின்னு சொல்லி நம்ம பாலிடால் உதயநிதி அவங்க அப்பா எங்கன்னு கேட்டாங்களாம். வெறி பிடிச்சி போய் அலைகிறார். அவர் நல்ல ஆஸ்பத்திரியில் போய் சேருங்க. பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்கன்னா சட்டசபையில் ஜாக்கிரதையாக இருங்கப்பா, ரொம்ப வெறி பிடிச்சி போச்சு அவருக்கு. இப்போ மாதிரி எழுதி திமுக ஐடி விங்கில் பூரா சொல்லி திமுக ஐடி விங்கு பூரா சோஷியல் மீடியா, அதாவது சமூக வலைதளங்களில் பரப்புகிறான். இந்த டிவி சேனலில் பிச்சை எடுக்கிற சேனல் இருக்கான். சில பேர் ரூபாயை வாங்கிட்டு பேசுகிறவன். அதில் ஒருத்தன் தான் அந்த சத்தியம் டிவின்னு ஒருத்தன். அவன் என்ன பண்ணுறான், இந்த செய்தியை அப்படியே வரி படிக்கிறான். இந்த செய்தியை பாருங்கள் அந்த டிவி சேனலில். பின்னர் விஜய் அப்பா குறித்து குட்டிக்கதை சொல்லி திமுக தலைவர் ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்தார். இந்நிலையில் திமுக ஐடி விங் விஜயின் பேச்சை விமர்சனம் செய்து பதிலடி கொடுத்துள்ளது. உங்க குடும்பம் எங்க சார்? அவர்களை ஏன் இப்படி நடுத்தருவில் கைவிட்டீர்கள்? உங்கள் சொந்த பிள்ளைகளின் நண்பர்கள் இன்று உங்க அப்பா எங்கடா என்று கேட்டால் அந்த பிள்ளைகள் என்ன பதில் சொல்வார்கள் என உங்களுக்கு என்றாவது உரைத்திருக்கிறதா? உங்களது சொந்த மனைவியே என் கணவன் இன்னொரு நடிகையோடு தொடர்பில் இருக்கிறார் என்று கூறி நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்கும் அளவுக்கு கேவலமான நிலையில் உங்களது தனி மனித வாழ்க்கை இருக்கிறது. இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? இந்த சத்தியம் டிவி சேனலு எம்ஜிஆரை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசினானோ அவ்வளோ கேவலமாக பேசினா ஒருவர் வச்சு அந்த இதில் டிவியில் வேலை பார்க்குறவர் வச்சு லீகல் நோட்டீஸை நான் அனுப்பினேன் சத்தியம் டிவிக்கு, ஒழுங்காக மன்னிப்பு கேட்டான்னு. திருப்பி அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறுத்தினான். அதுவும் திமுகவில் பணம் வாங்கிட்டு எம்ஜிஆரை கொச்சையாக பேசினான் அந்த சத்தியம் டிவி. அதுக்கப்புறம் இப்போ இந்த விஜய்க்கு எதிராக வர செய்திகள்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுறான். இவன் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பேட்டி கொடுக்க போவேன், அப்போ இவன் டிவியை பிடிக்க விட்டுருவாங்க. எடப்பாடி அங்கே வந்து கெஞ்சிக்கிட்டே இருப்பான். எடப்பாடிகிட்ட போயிட்டு வந்தோம் சார், மந்திரிகிட்ட டிவியை பிடிங்கி விட்டான் சார், அரசு கேபிள் விஷன்லேருந்து பிடிங்கி விட்டாங்க, போய் கெஞ்சிட்டு வந்தோம் சார், காலில் விழுந்துட்டு வந்தோம்மா. அதனால் விஜய் டிவிக்கு சொல்கிறேன், அதாவது துப்பாக்கியை காட்டுறவன்ட்டு நான் சொன்னேன்ல, அஹிம்சாவை பற்றி பேசுகிறோம் முட்டாள்னு, அதை போய் சொல்லுவேன். சத்தியம் டிவியை பிடுங்கி விடுங்க, அரசு கேபிள் விஷயம்ல வந்து காலில் விழுவான், எனக்கு எல்லாம் தெரியும் அவங்க என்னென்ன பண்ணுவான்னு. எதுக்கு சொல்கிறேன், நான் நடுநிலைத்தன்மை வேணையா. அவன் 1000 போடுவான் அசிங்கமாக. நீ விர்ச்சுவல் வேல்யூஸ் 1000 போடுவாங்க, போடுவியா நீ? கிறிஸ்தவர்கள் பேரை சொல்லி அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு டிவியை ஓட்டிக்கிட்டு இருக்கான். அந்த இதில் திருநெல்வேலி சைடு, கன்னியாகுமரி சைடு அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பெருமக்களுக்கெல்லாம் சொல்கிறேன், பிச்சை எடுத்துக்கொண்டு எதிர்க்கட்சிகிட்ட பிச்சை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி இதை போடுறான். ஒரு தரமான ஒரு டிவி, ஒரு முதலமைச்சர், அந்த முதலமைச்சரை பற்றி இவ்வளவு தரங்கட்ட அளவுக்கு டிஎம்கே ஐடி டீம் போடுவான். நீ தொலைக்காட்சியில் போட்டேன்னா என்ன அர்த்தம்? அப்போ நீ பணத்தை கொடுத்தா எதை வேணாலும் செய்வேன். சரி, எதுக்கு இவ்வளோ கோவம் வந்துருச்சுன்னா, நம்ம பாலிடாலுக்கு உதயநிதி இவர் வந்து அவங்க அப்பாவை சொல்லிட்டாராம். வெளியே அர்த்தம் சீக்கிரம் கொஞ்சம் நல்லா கட்டி போட்டுடுவாங்க, ரெடியாக இருங்க நீங்கள் போகிற வெளியே பார்த்தீங்கன்னா. சரி, இதுக்கு வந்து பதில் சொல்லணுமே. விர்ச்சுவல் வேல்யூஸ் எல்லாம் சின்ன இளைஞர்கள், அவங்களுக்கு பழைய கதை தெரியாது பாவம். விஜய்க்கே பழைய கதை தெரியாதா பாவம். முதலமைச்சர் விஜய்க்கே என்ன இந்த மாதிரி சொல்கிறாங்களேன்னு அதை ஒரிஜினுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது, நிர்மல்குமாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர்களெல்லாம் கொஞ்சம் இளைஞர்கள், பழைய கதையெல்லாம் தெரியாது. அதனால் உங்கள் குடும்பம் எங்கே சார் அப்படின்னு அவர் கேட்குறாங்க விஜயை பார்த்து. எல்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டு கீழே அவனுக்கு இந்த காசு கொடுத்து வச்சுருக்கான்ல இந்த சபரீசன், அவங்கெல்லாம் வெரி குட் சார் நல்லா கேள்வி கேட்டீங்க. இது மாதிரி அது ஒரு கூட்டம். அரசியலெல்லாம் கேவலமான ஆளுங்கய்யா. பணத்தை கொடுத்துக்கிட்டு வேலைக்கு வச்சுக்கிட்டு கமெண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பல பேர் இதே வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் அது மாதிரி போட்டு ஒரு விளம்பரம் இது விஜயை திட்டாங்களாம். திருப்பி நான் கேட்குறேன், நாக்க பிடுங்குற மாதிரியே பாலிடால் உதயநிதி, நான் கேட்குறேன் உன்னைய நாக்க பிடுங்குறமா, நீயோ உன்னுடைய தந்தையோ என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் தாத்தா காலத்தில் நடந்த கதையெல்லாம் உனக்கும் தெரியாது, உங்கள் தந்தைக்கும் தெரியாது.
என்ன விஷயம் அப்படின்னா, உங்கள் குடும்பம் எங்கே சார்? இதே கேள்வியை எம்ஜிஆர் இருக்கும்போது கருணாநிதியை பார்த்து கேட்டாங்க. அது யாருக்கும் தெரியாது. இப்போ ஏன் அப்படி கேட்டாங்கன்னா, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் அப்போ நெருங்கிய நண்பர். கருணாநிதி கல்யாணமே எவனும் பொண்ணு கொடுக்கல. ஏன்னா கருப்பு சட்டைக்காரன்னு சொல்லி எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான், வீடு வாடகை கொடுக்க மாட்டான். இவங்க பூரா கருப்பு சட்டைன்னு போட்டது காரணமே ஒரே சட்டையை துவைக்காமல் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் போடுவான். அதுக்கு தான் இந்த கருப்பு சட்டையினே இவங்கெல்லாம் வச்சாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது கருணாநிதிக்கு பொண்ணு கொடுக்கவே ஆள் இல்லை. அப்போ தஞ்சாவூர் சைடில் இருக்கிறவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான குடும்பம். சிஎஸ் ஜெயராமன், சிதம்பரம் ஜெயராமன்னு பேர், மிகச்சிறந்த பாடகர், ரொம்ப பாரம்பரியம் உள்ள குடும்பம். அவர் வந்து இதில் இருந்தார், தஞ்சாவூரில். அவருக்கு ஒரு அழகான தங்கச்சி இருந்தாங்க. அவர் தங்கச்சி வந்து தன்னுடைய பிள்ளை மாதிரி குழந்தை மாதிரி வளர்த்தார். கிளியை வளர்த்த பூனகையில் கொடுத்த மாதிரிம்பாங்க. இதெல்லாம் அவர்களை தாக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை, தமிழ்நாட்டில் நடந்த கதை. அதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன். இது கிளியை வளர்த்த பூனகையில் கொடுத்தாங்கன்னாங்கல்ல, அது மாதிரி சிஎஸ் ஜெயராமன் மிகப்பெரிய இமாலய தவறை செய்தார். அந்த கூட இருந்தவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, ஏப்பா இவன் தஞ்சாவூரில் இல்லை, இவங்க வந்து ஓங்கோலில் இருந்து செட்டில் ஆகி வந்தவங்க. ஆனால் இந்த பையன் கையெழுத்தெல்லாம் நல்லா இருக்குது, வசனம் வேறு எழுதுறான், சுறுசுறுப்பாக இருக்கான்ப்பா அந்த பையன், அதனால் உன் தங்கச்சி அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னா. ஆனால் அவங்க உறவினர்கள் எல்லாம் கிளியை வளர்த்த பூனகையில் கொடுக்காதுன்னு சொன்னான். அப்போ எல்லார் இதையும் பேச்சையும் கேட்காமல் தங்கச்சியை கேட்டேன். அவன் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. தங்கச்சி என்ன சொன்னார், அண்ணா எனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலை, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அண்ணங்கார பேச்சை மதித்து விருப்பம் இல்லாமல் இந்த திருமணத்தை செய்து கொண்டார். சிஎஸ் ஜெயராமன் அவர்களின் தங்கை கல்யாணம் பண்ணாங்க. 1 வயசில் அந்த அம்மா தாயானாங்க. தாய் குழந்தை பிறந்தவனே செத்து போனாங்க. நடந்தது என்ன, உள்ளே சிஎஸ் ஜெயராமன் என் தங்கையை கொன்று விட்டாருன்னு இவர் மேலே புகாரை கொடுத்தார். கேட்டுக்கோங்க எல்லாட்டும். ஆனால் உங்கள் குடும்பம் எங்கே சார்னு கேட்குறீங்களே மிஸ்டர் உதயநிதி, உங்கள் தாத்தாவோட முதல் குடும்பம் எங்கேன்னு உங்கள் வீட்டில் கேளுங்க. உங்கள் தாத்தாவை பார்த்து இந்த கேள்வியை தான் கேட்டாங்க. எங்கேயா நல்ல பெண்ணை கொடுத்து இப்படி நாசம் பண்ணிட்டேயான்னு கேட்டாங்க. இவர் மேலே புகாரெல்லாம் கொடுக்கறதுக்கு அப்போ எடுத்தான். அவருக்கு அந்த முதல் மனைவிக்கு பிறந்தவர் தான் மூக்காமுத்து. அந்த மூக்காமுத்துவை ரோட்டில் விட்டார். இதில் கேட்குறான் ஐடிவிங்க இதை சொல்லிட்டு, உங்கள் பிள்ளைங்களை உங்கள் பள்ளியில் படிக்கும் தோழர்கள் உங்கள் அப்பா எங்கேன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்குறீங்களப்பா. ஐடிவிங்க மூக்காமுத்துவை பார்த்து இந்த கேள்வியை தான்ப்பா கேட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இறந்தா அவங்க உடனே வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார் கருணாநிதி. தயாளு அம்மாள் நல்லவங்க, அவங்க மிக மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர், ரொம்ப நல்லவங்க தான். அவங்க என்ன பண்ணுவாங்கப்பா, கெட்டவர்களுக்கு மனம் இது குடும்ப வாழ்க்கையில் போனால் அவங்க என்ன பண்ண முடியும்? அது மாதிரி தான் போனாங்க. இவருக்கு போன உடனே கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆனோடனே மூக்காமுத்துவை கண்டுக்கலை. சிதம்பரம் ஜெயராமன் தான் தன் தங்கச்சி பையன்னு சொல்லி அவர் தான் எல்லா உதவியும் செய்து இது பண்ணார். அனாதையாகவே இருந்தார் மூக்காமுத்து, கொஞ்சம் கூட கண்டுக்கலை. அப்போ தான் 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் 3ஆம் கல்யாணமும் பண்ணார். 3ஆம் கல்யாணம் பண்ண உடனே எல்லோரும் என்ன கேட்டாங்க, கருணாநிதி அவர்களை பார்த்து உங்கள் குடும்பம் எது சார்னு கேட்டாங்க. இப்போ உங்கள் குடும்பம் எங்கே சார்னு கேட்டாங்கல்ல, அவங்க கேட்டாங்க உங்கள் குடும்பம் எது சார்னு கேட்டாங்க. ஏன் அப்படி கேட்குறீங்கன்னா, இல்லை முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணீங்க, அந்த அம்மா செத்து போச்சு, நீங்கள் தான் அது பண்ணீங்கலாம் குற்றச்சாட்டு வந்து சிஎஸ் ஜெயராமனை வச்சார். இப்போ அங்கே கோபாலபுரமும் போகிறீங்க, அங்கே சிஐடி நகரும் போகிறீங்க, உங்கள் குடும்பம் எது சார்னு கேட்டாங்க. அப்போ கருணாநிதி என்ன சொன்னார், கோபாலபுரத்தில் இருப்பது என்னுடைய மனைவி, சிஐடி நகரில் மயிலாப்பூரில் இருப்பது என்னுடைய துணைவியினர். அதுவும் இல்லாமல் கனிமொழி இவருடைய பெண்ணுன்னு சொன்னோன்னா அந்த சொன்ன ஆள் மேலே ஒரு வழக்கை போட்டார். அதுக்கப்புறம் அந்த வழக்கெல்லாம் நடந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம கனிமொழி எனதுக்கு துணைவியின் மகள்னு. எது குடும்பம்னே அவருக்கே தெரியாது, அத்தனை குடும்பம் வச்சுருந்தார்.
இந்த பசங்க கேட்குறாங்க, கூட பசங்க படிக்கிற பசங்க மகனை பார்த்து உங்கள் பிள்ளைகளை பார்த்து கேட்டால் என்ன பண்ணுவான்? மூக்காமுத்துவை பார்த்து கேட்டான்யா இதே கேள்வியை. பாவம் கூட படிக்கிற பசங்கள்லாம் தலை குனிந்து நின்னார். மாத செலவுக்கே பணம் கொடுக்கறது இல்லை. அவர் கொஞ்சம் பெருசாக ஆனதுக்கப்புறம் மாதம் எம்ஜிஆர் 10,000 ரூபாய் கொடுத்தார் அந்த முத்துவுக்கு. இது சரித்திரம், போய் கேளுங்க எங்கே வேணாலும். அடிக்க போனார் கருணாநிதியை. அப்போது தான் எம்ஜிஆர் கூப்பிட்டு, அப்பாவை கூப்பிட்டு, சண்டை போடாதப்பா, செலவு கொடுக்க மாட்டேங்க, உனக்கு செலவுக்கு என்ன வேணும்? 10,000 வேணும். எப்போ? 1977 10,000 ரூபாயை மாதம் கொடுத்தார் கடைசி வரை எம்ஜிஆர். அப்படி பிள்ளைகளை பற்றி நீங்கள் பேசலாமாப்பா? உங்கள் கருணாநிதி பிள்ளைங்களை பண்ணார, அதை விடையா கேவலம். அதுக்கடுத்தது ஒரு சினிமா நடிகையுடன் உங்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று சொல்லி உங்கள் மனைவி கோர்ட்டுக்குள்ள விவாகரத்து வழக்கு போட்டாங்களேங்கிற அந்த ஐடிக்காரன் பூரா, அந்த இவன் சத்யம் டிவிக்காரனே இது ஜால்ரா அடிக்கிறான். ஏயோ சினிமா நடிகையோட இது பண்ணின்னு சொல்லி மனைவி போட்டாங்கன்னு சொல்கிறீங்களே. கருணாநிதி எந்த சினிமா நடிகையோட தொடர்பு வச்சு எல்லா கல்யாணமும் பண்ணதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை கெடுத்தாங்கன்னு தமிழ்நாடே அறியும். சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்கெல்லாம் உயிரோடு இருக்காங்க, அவங்களுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. அந்த குடும்பத்தையே நாசம் பண்ணார். நெருங்கிய நண்பர் கருணாநிதிக்கு, அவருடைய குடும்பத்திலேயே போய் நாசம் பண்ணார் கருணாநிதி. அதற்கப்புறம் அந்த குடும்பமே உடைந்தது. சினிமா நடிகையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? அவர் பண்ணார்னா அவர் பேரை அதுக்கு மேலே 3-4 சினிமா நடிகைகள் வாழ்க்கையை கெடுத்தார். நீங்கள் எல்லாம் சினிமா நடிகை கெடுத்துட்டாருன்னு விஜய் சொல்கிறீங்களா? அது எல்லாத்துக்கும் மேலே உங்கள் மனைவி விவாகரத்து போட்டாங்களே. இவர் மனைவி விவாகரத்து போட்டு இருக்கணும், கருணாநிதி மனைவி. ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கே தெரியாமல் அடுத்த 3ஆம் கல்யாணம் பண்ணிட்டார். அது அவரே சொல்கிறார், என் முதல் மனைவிக்கு நான் 2ஆவது ஊருக்கு பூரா தெரியும், நான் 3ஆவது கல்யாணம் பண்ணிட்டேன்னு. ஆனால் என் முதல் மனைவி தயாளம்மாளுக்கு அது தெரியவே தெரியாது. தெரிஞ்சிருந்தால் அன்றைக்கே விவாகரத்து போட்டு கோர்ட்டுக்கு எடுத்திருப்பாங்க. இந்த வீடியோ பாரு, கருணாநிதியே ஒத்துக்கொள்கிறார். மனைவிக்கு தெரியாமல் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணினேன்னு ஒத்துக்கிறார். வீடியோ பாரு. எனக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற ராஜாத்தி அம்மையாருக்கும் திருமணம் நடைபெற்று நாங்கள் வாழ்க்கை துணைவர்களாக இருந்தோம். ஆனால் இது ஊருக்கெல்லாம் தெரியும், என்னுடைய வீட்டுக்கு மாத்திரம் தெரியாது. அப்பா யோகியர்களே, இப்போ திமுக ஐடி விங்காரன் யோகியர்கள் உங்கள் சத்ய டிவி பார்த்தீங்களா? இந்த வேலை பண்ணவர் அவர். கொஞ்சம் கூட மாணவ கரோஷம் இல்லாமல் யோகியர்கள் மாதிரி இவர் மனைவி விவாகரத்து போட்டாங்க. சினிமா நடிகை சினிமா நடிகைகிட்ட அதுக்கு முன்னாடி அவர் வாழ்க்கையை கெடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா நடிகைகிட்ட இவர் வழிஞ்சார் பாருங்க. நியூ இயர் புத்தாண்டு அந்த சினிமா நடிகை ஒரு கட்சியில் இருந்தார். கட்சியில் இருந்த உடனே நியூ இயருக்கு வாழ்த்து சொல்ல அந்த சினிமா நடிகை வராங்க கோபாலபுரத்துக்கு. மாடிக்கு போகிறாங்க. அந்த அம்மா கோபாலபுரத்துக்கு வந்தாலே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அப்படியே படுக்கவும் வந்துடும். இவன் அங்கே வந்தா, இவன் ஸ்டாலின் அப்போ இவன் வந்தா அப்படின்னு இப்போ. அப்போல்லாம் ஸ்டாலின் கோபாலபுரத்தில் இருந்தார். இப்போ தான் சித்தரஞ்சன் தெருவில் மாறிட்டார். அந்த சித்தரஞ்சன் தெருவில் அவர் மாறிட்டார். இப்போ இதில் வேடிக்கை என்னென்னா, அப்போ கோபாலபுரத்தில் இருக்கும்போது அந்த சினிமா நடிகை வந்த உடனே பக்கத்தில் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் இன்னொருத்தர் எல்லாம் இருக்காங்க. அப்போ அந்த சினிமா நடிகை ஆப்பிளை கொடுக்குறாங்க கையில். இவர் அந்த சினிமா நடிகை கையவே பிடிச்சிட்டு விட மாட்டேன்றார். அந்த அம்மா வாழ்த்துக்கள்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்க்குறாங்க, ஏண்டா நம்மெல்லாம் பக்கத்தில் இருக்கோம், நடந்த கதை எல்லாருக்கும் தெரியும், ஒத்துக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க கையை பிடிச்சி. அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் இந்த சினிமா நடிகை கட்சியை விட்டு வரட்டணும்னு கட்சியை விட்டு வரட்டினார். அது சினிமா நடிகை பின்னாடி சினிமா நடிகைக்கு தொடர்பு இருந்தது அப்படின்னு சொல்கிறீங்களே. 80, 90, 85, 88, 90 வயசு வரை சினிமா நடிகைன்னா அவருக்கு உயிர். இதெல்லாம் நீங்கள் பேசலாமா? நான் சொல்கிறேன். அவர் ஏதோ கதை சொன்னார் விஜய். அது உங்கள் அப்பா உங்கள் தாத்தா சட்டசபையில் அப்பப்போ பேசுகிற மாதிரி அவர் சொன்னார். அதுக்கு இந்த கூட்டம் குதிக்கிறீங்க இன்னமும். அவர் ஸ்டாலின் சொல்கிறார் கதை இது பண்ணோன்னு, என்னை ஒருத்தர் எங்கேயோ தேடுகிறார்னு அப்படி கையை வச்சுக்கிறார். என்னை ஒருத்தர் எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறார், அவர் அங்கெல்லாம் தேட வேண்டாம், நான் மக்கள் மனதில் இருக்கிறேன். எங்கே காணும்?
உங்கள் அப்பாவை காணோம், இதை சொல்லியிருக்கிறார். அப்பா அங்கே தேடாதீங்க, மக்கள் மனசில் பதிந்திருக்கிறான். அது போதும். மக்கள் மனதில் இருக்கீங்கன்னா குளத்தூரில் இருக்கிற மக்கள் மனதில் இருந்திருந்தால் நீங்கள் எப்படி தோற்றுருப்பீங்க? மக்கள் மனதில் இருந்திருந்தால் ஜெயிச்சிருக்கணுமே குளத்தூர்லையே. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மனதில் இருந்தால் 59 சீட்டு 128 26 சீட்டு வாங்கின ஆளுங்க 59 சீட்டு கழுதை தேர்ந்து கற்பு இதை கட்டெரும்பா மாறிச்சும்பாங்களே, அது மாதிரியா ஆனீங்க? அதெல்லாம் மக்கள் மனசில் எங்கே இருக்கீங்க? அதெல்லாம் காமெடி பண்ணாதீங்க ஸ்டாலின் அவர்களே. நீங்களும் மக்கள் மனதில் இல்லை, உங்கள் கட்சிக்காரன் மக்கள் மனசில் இல்லை, எல்லாம் சீக்கிரம் வெளியில் போக போகிறீங்க. அதனால் திமுகவின் ஐடி விங்கு வந்து ரொம்ப வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அதனால் இந்த கதையை, நடந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலமைச்சர் விஜய் இதை தெரிஞ்சுக்கணும். இது யாருக்கும் தெரியாது. உங்கள் சபாநாயகர் இருக்கார் ஜேசிடி பிரபாகர், அவரெல்லாம் எம்ஜிஆருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவருக்கு எந்த கதை தெரியாது, செங்கோட்டையனுக்கே தெரியாது இந்த கதை. இதெல்லாம் அதுக்கு முந்தின கதை, எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. நிறைய கதைகள் எனக்கு தெரியும். நான் காவல்துறையில் இருக்கும்போது எம்ஜிஆர் உளவுத்துறையை வச்சு நிறைய விஷயம் எடுப்பார். அதெல்லாம் நான் இது பண்ண வேண்டிய இது வந்தது, காதால் கேட்டதுக்கு. அந்த துறையில் இருந்து பல விஷயங்கள் நான் அதுக்கு வரும்போது நானே தலை சுற்றி போயிட்டேன். அப்போ எம்ஜிஆர் இப்படி தலை சுற்றி இருப்பார் இந்த கூட்டத்தை பார்த்து. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களை பற்றி. அதனால் அப்பப்போ சொல்லுங்கள். நீங்கள் வந்துக்கிட்டு மற்றவங்களை கிண்டல் வச்சிங்க, கேலி பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். விமர்சனத்தை தாங்கக்கூடிய பக்குவம் வேண்டும் உதயநிதி, உங்களுக்கு தான் சொல்கிறேன். உங்கள் அப்பாட்ட கற்றுக்கணும். உங்கள் அப்பா விமர்சனங்களை தாங்குவார், விமர்சனங்களை எதிர்கொள்வார். உங்கள் தாத்தா தான் ஆளை வச்சு அடிப்பார். உங்களுக்கு அப்படியே தாத்தா புத்தி சொல்லிவிட்டு அப்படியே உங்களுக்கு இதாக இருந்தோ. மற்றவனை பேசும்போது எவ்வளோ கேவலமாக பேசுவீங்க, ஃபோட்டோவெல்லாம் எடுத்து காமிப்பீங்களே, பார்ப்பா எடப்பாடி காலில் விழுகிறாருன்னு. உங்கள் அப்பாவை பேசுனா அவ்வளோ குதிப்பு போவீங்களா? பதில் வந்துக்கிட்டே இருக்கும். உதயநிதிக்கு சொல்லுங்கள், ஒழுங்காக அரசியலை பேசுங்க. அவங்க வந்து பதில் சொல்கிறாங்கன்னா நீங்கள் பேசுகிறதுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. யோகியர்கள் மாதிரி பேசுனீங்கன்னா சொல்லத்தான் செய்வாங்க. சொன்னீங்க அதுக்கு பதில் பழைய கதை வந்து என் மூலம் வந்துக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப அசிங்கம் உங்களுக்கு தான். இப்போவே இந்த விஷயத்தில் நிறைய மறைச்சி தான் சொல்கிறேன் அப்படிங்கிறத முதல் கருத்து. உங்கள் குடும்பம் எங்கே சார்ந்து சொன்னவங்களுக்கு, உங்கள் குடும்பம் சீரழிந்தது, சிரிப்பாய் சிரித்தது உங்கள் கருணாநிதி அவர்களின் குடும்பம் அப்படிங்கிறத மனசில் வைத்து கொண்டு நீங்கள் பேசினால் நல்லதுங்கிறத திமுக ஐடி விங்குக்கும் அந்த சத்தியம் டிவி தொலைக்காட்சிக்கும் பதிலாக முதல் கருத்தாக பதிவு செய்கிறோம். அடுத்தது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், அவர் எப்போ பேசும்போதும் மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசுன்னு பேசுவார். நான் பல தடவை சொன்னேன், ஒன்றிய அரசுன்னு பேசாதீங்க, வேறு ஏதாச்சும் சொல்லுங்கள், மத்திய அரசுன்னு சொல்லுங்கள். இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி டிவி ஒன்று இருந்தது, மக்கள் டிவின்னு, அதில் நடுவண் அரசும்பாங்க. ஒன்றிய அரசுங்கிறது இந்த திராவிட கூட்டத்தோட இது கண்டுபிடிப்பு. இந்த பிடிஆர்னு ஒரு ஆள் வீட்டில் உட்காந்துருக்கார் இல்லை, எம்பிஏ படிச்சுட்டேன், லண்டனுக்கு போயிட்டேன், பெரிய பெரிய கம்பெனிக்கு அட்வைசராக போயிட்டேன், ஓட்டு போடுற அன்றைக்கி மைனர் மாதிரி கையில் வந்து மல்லிகைப்பூ சுற்றிட்டு வந்தார் இல்லை, அவர் தொகுதியில் அவர் தோக்க போகிறதே தெரியாமல் இருந்திருக்கார். நேற்று தான் அந்த இதை பார்த்தேன் நான், பழைய இதை வந்து ஷார்ட் போட்டிருந்தாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன், இப்போ தான் பார்த்தேன். அதில் சொல்கிறேன் 200 தொகுதியில் வெற்றி பெறுவது உறுதின்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. அதில் நான் பதில் சொல்லியிருக்கேன், எனக்கே மறந்து போச்சு. ஊர் பூரா காரித்து போகிறாங்க, கொஞ்சம் கூட இது இல்லாமல் 200 தொகுதி எப்படியா ஜெயிப்பீங்க? நீங்கள் குளத்தூர்லேயே ஜெயிக்கிறது சந்தேகம், குளத்தூர்லேயே நீங்கள் அவுட்டுன்னு பேசியிருக்கேன், எனக்கே ஞாபகம் இல்லை. இப்போ தான் இதில் வந்து நேற்று தான் பார்த்தேன். அது மாதிரி இப்போ விஜய் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, அப்போ பேசினேன், நான் பல தடவை பேசினேன். விஜய் அவர்களே ஒன்றிய அரசுன்னு சொல்லாதீங்க, இது இந்த திருட்டு கூட்டத்தின் அடையாளம், இவன் தான் ஒன்றிய அரசுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஒன்றிய அரசுங்கிறது ஒன்றியம் அப்படின்னா அவன் கட்சியிலேயே ஒன்றிய செயலாளருமா. ஒன்றிய செயலாளர்னா யாருன்னா மாவட்ட செயலாளருக்கு கீழே இருக்கிறவன் தான் ஒன்றிய செயலாளர். இவங்கெல்லாம் எப்படி கூப்பிடுவான் தெரியுமா? அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, யார்ப்பா வரானா, வட்டம் வராரு அப்படிமா. நான் சின்ன பிள்ளைப்போ என்னடா வட்டம் வராருங்கிறான், ஒரு மனுஷன் வரான் அப்படின்னு. அடுத்த நாள் பார்த்தா ஒன்றியம் இப்போ தான் வந்துட்டு போகிறாருமா, ஒன்றியம். அடுத்தது மாவட்டம் என்னப்பா சொன்னாருமா, எனக்கே புரிய அப்புறம் தான் புரிஞ்சேன். ஒன்றிய செயலாளர், அதை ஒன்றியம்மா, வட்ட செயலாளர் அவரை வட்டம்மா, மாவட்ட செயலாளர் மாவட்டம்மா, இது மாதிரி பிராண்ட் வச்சுருந்தாங்க அவங்க.
இதில் இந்த ஒன்றிய செயலாளருங்கிற பிராண்ட் வந்து சின்ன இடத்துக்கு தான் ஒன்றிய செயலாளர். இவங்க மத்திய அரசாங்கத்தை அவமதிக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றிய அரசுன்னா விஜய் இதை தெரியாமல் அவரும் ஒன்றிய அரசுன்னாரு. பல தடவை சொன்னேன், விஜய் நீங்கள் அந்த வார்த்தையை உபயோகிக்காதீங்க, மத்திய அரசாங்கம் சொல்லுங்கள், ஒன்றிய அரசுன்னு சொல்லாதீங்க. அது டிஎம்கேவுடைய மாடல், அது டிஎம்கேவோட பிராண்டு. அதை பேசுனா நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் பல தடவை சொன்னேன். ஆனால் இன்று விஜய் அவர்கள் அறிக்கை விடும்போது இந்திய அரசுன்னு சொல்லிட்டார். எனக்கு ரொம்ப திருப்தி. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திய அரசு. ஏன்னா அவங்க சொன்னதை நம்ம சொல்லக்கூடாது, இவன் பூரா பிரிவினைவாதி. அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து இப்போ ஈவேரா வந்து நீங்கள் கொஞ்சம் ஈவேரா வந்து முக்கியமான விஷயங்களில் அவரை பின்பற்றுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அதையே நான் சொன்னேன். ஈவேராவை நீங்கள் பின்பற்றுகிறோம்னா ஓட்டு போட மாட்டான், சாமியை செருப்பால் அடித்தாலே எல்லா பெண்ணுமே ஈவேரானாலே பிடிக்காது. அதுக்கு மட்டும் நான் சொல்லலை. இவங்க வந்து சுதந்திர தினத்தன்னைக்கு கருப்பு கொடி ஏற்றினால இருந்தால் இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு தேச விரோதிகள். அவர்கள் வாழ்க்கையில் கடைப்பிடித்த அத்தனை விஷயங்களுமே மனசாட்சிக்கு எதிரான விஷயம். தாயை கொச்சப்படுத்தினவங்க, 73 வயசில் வளர்ப்பு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணவங்க, இவங்களெல்லாம் நீங்கள் வழிகாட்டியாக வச்சிங்கன்னா இவர்களை பிடிக்காதவர்களெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இது இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னவங்க. இவங்களை பட்டியலினத்து பெண்களெல்லாம் ஜாக்கெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அதுதான் ஜாக்கெட் விலையில் போச்சுன்னு சொன்னார். அவர் சொன்ன கருத்துக்களில் பெரும்பாலான கருத்துக்கள் மோசமான கருத்துக்கள். அவரை பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். இப்போ அவரை பற்றியும் குறைச்சிட்டார். நேற்று முந்தா நாள் பேசின சட்டசபையில் கடவுள் மறுப்பு கொள்கையை கொண்ட அந்த கொள்கையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டார். இன்றைக்கி நல்ல விஷயம், ஒன்றிய அரசுங்கிறத தூக்கி எரிஞ்சிட்டு இந்திய அரசுன்ட்டார். அது மிகப்பெரியது. ஒன்றுன்னா நீங்கள் இதே மாதிரி மாறி உங்களுடைய தனி கொள்கைக்கு வரணும் விஜய் அவர்கள். இவங்க கொள்கையை வச்சுக்காதுங்க. பூரா மோசமான கூட்டம். நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த கூட்டத்தை பூரா. ஏன் விருப்பில் பேசுகிறேன்னா நிறைய விஷயங்களை பார்த்தேன். அதுவும் காவல்துறையில் வந்து நிறைய விஷயத்த பார்த்தோம். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் ஸ்டாலின் எல்லாரையும் தான் சொல்லி, இப்போ உதயநிதிக்கும் சொல்ல நிறைய விஷயம் எனக்கு தெரியும். அதெல்லாம் பார்த்த உடனே தான் என்னையா அவங்க அப்படி அதெல்லாம் அந்த வெறுப்பின் அடிப்படையில் வந்தது தான். இல்லைன்னா எதுக்கு திட்டம்? கெட்டவர்கள், அதனால் திட்டம். அதனால் விஜய் அவர்களுக்கு ஒன்றிய அரசு என்ற வார்த்தையை நீக்கிவிட்டு பேசும் விஜய் அவர்களுக்கு அந்த வீடியோவை பாருங்கள், இன்றைக்கி செய்தியாக வந்திருக்குது. ஒன்றிய அரசு என்கின்ற ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி வந்தார். ஆனால் இன்று இந்திய அரசு என்கின்ற ஒரு வார்த்தை என்பது தற்போது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதனால் பார்த்தீங்கன்னா தெரியும் விஜய் அவர்கள் மாறிவிட்டார் அப்படிங்கிறது. நன்றி முதல்வர் விஜய் அவர்களே அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது மின்சாரத்துறையின் வெள்ளை அறிக்கையை அமைச்சர் நிர்மல்குமார் இன்று வெளியிட்டிருக்கிறார். எல்லாருமே தெரியுமே, எல்லாம் கடனை வச்சுட்டு போவான். அதுதான் அவங்க இது எப்போவுமே கடன் வச்சுட்டு போவான். கருணாநிதி காலத்துலேருந்து இதுதான். 89,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. உருப்படியாக அந்த கடன் வாங்கின ரூபாய்க்கு எந்த வேலையும் செய்யலைங்கிறாங்க. அவன் கடன் வாங்குறதே லஞ்சத்துக்கு ஊழல் பண்ணுறதுக்கு தானே வாங்குகிறான். நான் அப்போவே என்ன சொன்னேன், கடன் வாங்கி பிரிட்ஜு கட்டுவான் 30%, 40%. ஒரு மழையிலேயே பிரிட்ஜு இடிஞ்சு விழுந்துடும், யாரும் கேட்க மாட்டாங்க. கடன் வாங்கினேன்னு ரோடு போடுவான். 40%க்காக கடன் வாங்கி ரோடை கட்டு போடுவான். அது கடன் வாங்குறதே இருக்காது. 89,000 கோடி ஏன் கடனில் கொண்டு வந்தான்னா நிறையா டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கலாம், இந்த கண்டக்டர்னு ஒன்று இருக்குது உபகரணம், அதை வாங்கலாம், அதில் ஊழல் பண்ணலாம் அப்படின்னு தான் 89,000 கோடி வாங்கியிருக்கான். நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்னா ஒன்றுமே செய்யாத மாதிரி அந்த கொள்ளையடிக்கிறது தானே வாங்குகிறான். டிரான்ஸ்ஃபார்மரில் 317 கோடி ஊழல் அது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ மறுபடியும் இன்னொரு ஷாக்கை தூக்கி கொடுக்குறாரு நிர்மல்குமார். இன்னொரு அதிர்ச்சியான செய்தியை என்ன சொல்கிறாருன்னா 1080 கோடிக்கு மேலே கண்டக்டர்னு ஒன்று இருக்குது டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி, அதுவும் மின்சார உபகரணம், அதை வாங்குறாரு 1080 கோடி ஊழலுங்கிறாரு. பேர் சொல்கிறாரு யோகியன் செந்தில் பாலாஜி சொல்கிறார். அது இவங்களாம் வேணும்னு சொல்கிறாங்களா? இருக்குது பாருங்கள், இறைவனின் இது இருக்குது. நாங்கள்லாம் இறைவனை நம்புகிறவங்க. ஊராங்காசை மக்கள் பணத்தை இவ்வளவு கொள்ளையடிச்சிங்கன்னா கடவுள் உங்களை எப்படியா விடுவார்? மந்திரியாக இருந்தீங்களே, எவ்வளவு கொள்ளையடிச்சிங்க டாஸ்மாக்லையும் இதுலையும். இறை சக்தி உங்களுக்கு அடுத்த மந்திரி கொடுத்துச்சா? ஜெயிலுக்கு போனீங்க. ஸ்டாலின் தலைகீழாக நின்னார், இலாக்கா இல்லாத மந்திரின்னு. அதுவும் நிலைத்ததா? கடைசி இந்த 2 வருஷமாக மந்திரி இல்லாமல் தானே இருந்தீங்க. இறைவனுடைய தண்டனை. நீங்கள் அமுக்கின பணத்துக்கெல்லாம்
என்ன கண்ணால் தமிழ்நாடு மக்கள் உங்களை பார்ப்பாங்க. நீங்கள் அடைய போகும் தண்டனைக்கு எப்படியா அடிப்பீங்க கொள்ள? அதைத்தான் அவர் வெள்ளை அறிக்கையை கொடுத்துருக்காரு. இந்த கண்டக்டரில் ஊழல் 1020 கோடிக்கு நீங்கள் விசாரணை வைக்க போகிறோம், நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. இவர் இந்த லட்சணத்தில்னா ஏவாவேலு அவர் பூரா இன்றைக்கி இதில் லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து ரெய்டு அடிச்சிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையில் அருள் இருக்கிறவரை நாங்கள் எதையும் நம்ப மாட்டோம்பா சொல்லிட்டோம். அவர் கரெக்டாக எடுப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ரெய்டாக அடிப்பார், கைது வராது. கைது பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா நேருவுக்கு எஃப்ஐஆர் போட்டார் அருண், ஆனால் கைது பண்ண மாட்டார். இப்போ ஏவாவேலு வீட்டில் ரெய்டு அடிப்பார். அதில் என்ன வந்திருக்கான்? ரோடே போடாமல் அதில் செலவு கணக்கில் எழுதியிருக்கான் 2 கோடி இதுன்னு. அது ஏவாவேலுலாம் ஆயிரக்கணக்கான கோடி போச்சு. திருவண்ணாமலை கோயில் கோபுரத்தை மறைக்கிற மாதிரி வணிக வளாகம் கட்டுறாங்க. ஏன் வணிக வளாகம்? அது ஒரு 1000 கோடிக்கு விட்டு HRNCயில் இருக்கிற பணத்தை எடுத்து அதில் ஒரு 30-40% இப்படி தானே. விவசாயிகளுக்கு லேண்டை எடுத்து தனியார் பெரிய உலக மகா பணக்காரர்களுக்கு குறைஞ்ச ரேட்டில் கொடுத்து லஞ்சத்தை வாங்கினார். எதிர்த்து போராடின விவசாயிகளை குண்டர்கள் சட்டத்தில் வச்சார். இதே ஏவாவேலு ஸ்டாலினும் தலையாட்டினார். விவசாயிகளை போய் போட்டிங்களா குண்டர்கள் சட்டத்தில்? நீங்கள் எல்லாம் நாசமாக போவீங்க. அவன் வேர்வையை சிந்தி எந்த விவசாயி லாபத்தை பார்க்குறான்? எல்லா விவசாயியும் வயிற்று சோறுக்கு கூட அவனுக்கு வருமானம் வருவதில்லை. அதை பற்றி எந்த அரசாங்கங்களும் கண்டுகொள்வதில்லை. அவன் நிலத்தை பறிக்கும்போது போராடினா அதுவும் குண்டர்கள் சட்டம். ஏவாவேலு அந்த பாவம்தான். ரெய்டு வந்துருச்சு. 11 பேர் அவருடைய பினாமிகள் எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அப்படிங்கிறது இன்றைக்கி இன்னும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அடுத்தது நம்ம ஆதவ் அர்ஜுன் ரொம்ப ஏமாறுறாரு. ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஆதவ் அர்ஜுனுக்கு திருமாவளவனை நம்பாதீங்க. இப்போ சமீபத்தில் ஒருத்தவங்க திருமாவளவன் ஒரு முக்கியமான விஷயமா திருமாவளவனை பார்க்க போயிருக்காங்க. அவங்க முன்னாடியே உடனே திருப்பூருக்கு ஆதவ் அர்ஜுனுக்கு அனுப்பி, ஆதவ் அந்த இதை கொஞ்சம் முடிச்சுடுங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கார். இல்லை சார், அது சிஎம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். பெண்கள் விஷயத்தில் பெண்களை தாக்கி யார் பேசினாலும் முடியாது, கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறார். அதனால தான் சார் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக. அப்படியா, சரி பாருங்கள், நமக்கு வேண்டிய ஆள் கொஞ்சம் பார்த்துக்கிறேன். ஆக எல்லா ரெக்கமெண்டேஷனையும் ஆதவ் அர்ஜுன் மூலம்தான் திருமாவளவன் செய்கிறார். அருண் உட்பட எல்லாமே அப்படி தான் நடந்தது. நான் அப்போவே தாக்கி சொன்னேன், ஆதவ் அர்ஜுன் திருமாவளவனை நம்பாதீங்க, அவருக்கு சொன்னது எதையும் செய்யாதீங்க. இப்போ இந்த கதை சொன்னதில் திமுக காரன் இது பண்ணான்ல, அது குதிச்சான்ல, அப்பா கதை, அப்பா காணாமல் போன கதையை சொன்னோன்னு குதிச்சாங்கல்ல, கூட மந்திரி பதவி அனுபவிக்கிறான் பாருங்க. ஒரு கூட்டணி கட்சி கூட ஆதரவு தெரிவிக்கலை திருமாவளவன். ஆதவ் அர்ஜுனுக்கு இப்போ தான் புரியுது, என்னடா மந்திரியாக இருக்கான் நம்ம கூடயே, காங்கிரஸ் உள்பட. என்னையா தப்புன்னு சொல்லலை, அதுதான் அவர் சொல்கிறார். என்ன திருமாவளவன் நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணி, ஏன்னா திருமாவளவன் பற்றி தெரியாது அவங்களுக்கு. கரெக்டாக காலை வருவாரியா, இதில் காரியத்தை முடிச்சுட்டு காலை வாரிடுவார். திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? ஆதவ் அர்ஜுன், விஜய் அவர்கள் நாகரிகமாக பேச வேண்டும்னு இருக்கார். அவர் எப்போவுமே ஸ்டாலின் சப்போர்ட்டு தான். அங்கே தானே பல கோடி வரணும். நீங்கள் தான் லஞ்சம் வாங்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் பணம் கொடுக்க மாட்டீங்கல்ல. அதனால் திருமாவளவன் அவர்கள் சப்போர்ட் பண்ண மாட்டார். அதை ஒரு சொல்லி இப்போ வச்சு திட்டுங்க, திருந்துங்க. திருமாவளவன் ஃபோன் பண்ணால் ஒரு ரெக்கமெண்டேஷனும் செய்யாதீங்க. திருமாவளவன் உங்களை விட்டு விலகினால்தானும் உங்கள் ஆட்சி நிரந்தரமாகும். திருமாவளவன் இருக்கும் வரை நித்திய கண்ட பூர்ண ஆயுசு தான், அவரை நம்பவே முடியாது. இப்போ ஆச்சு ஆதவ் அர்ஜுன் புரிஞ்சுக்கிட்டாருங்கிறது மகிழ்ச்சியான செய்தி. அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது முதலமைச்சர் விஜயை நாதாரின்னு சொல்கிறான் ஒரு ஆள். சொல்லணும் யார்? உலகமகா திருட. அண்ணாவும் ராஜாஜியும் இருந்த சட்டமன்றத்தில் நாதாரி தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சராக என்ன அவர் என்ன சொல்கிறாரு? இன்னைக்கு அண்ணாவும் ராஜாஜியும் முதலமைச்சராக இருந்த இந்த நாட்டில் ஒரு நாதாரி முதலமைச்சராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் விஜய். நான் என்ன சொல்கிறேன், விஜய் திட்டினதில்லை, அவர் சபை நாகரிகம் வேணும் இல்லை. நாதாரி உலகமகா திருடன்னு பேர் வாங்கின ஆள், 1,76,000 கோடியை கொள்ளையடித்த ஆள், மனசாட்சி இல்லாமல் திகார் ஜெயிலாக 90 நாள் வெக்கம் இல்லாமல் திகார் ஜெயிலில் இருந்து நாட்களை எண்ணிக்கொண்டிருந்த ஆள்.
சுப்பிரமணிய சாமிகிட்ட போய் என்னை விட்டுட்டு கண்டுக்காமல் இருக்காங்க, நான் வாயை திறந்தா என்ன ஆகுமா அப்படின்னு எல்லாம் கேட்டீங்க. வாயை திறக்கிற மாதிரி தான் இருந்தார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவருடைய ஃப்ரெண்டு இருக்கார்ல சாதிக் பாட்சா, அவரை ஸ்டாலின் ஒரு வழி பண்ணார். அவர் தூக்கில் தூக்கிட்டார். அப்போ தான் பார்த்தாரு ராசா, ஆகா நம்ம ஃப்ரெண்டையே தூக்கில் தொங்க வச்சுட்டாங்க, நம்ம வாயை திறந்தால் நம்மளையும் தொங்க வச்சுருவாங்கன்னு தான் வாயை அடக்கிறாரு. அப்படிப்பட்டவர் ஒரு முதலமைச்சர் 10 நாதாரிங்களாமா. உங்களுக்கு பேரே திருடன். அங்கே டெல்லிக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அத்தனை எம்பியும் சோர் ராஜா, சோர் ராஜா, திருடன் ராஜா, திருடன் ராஜான்னு தான் சொல்கிறார். நீங்கள் வந்துக்கிட்டு ஒரு முதலமைச்சர் பேசும்போது நாகரிகம் வேணாமா? அவரை நாதாரின்னீங்கன்னா அவர் 108 சீட்டில் ஜெயிச்சிருக்காரு. நீங்கள் 1,26,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்ன பேர் வைக்கிறது? அங்கே கடலூரில் வாய்தா வைக்கல ஒரு சைக்கிளை வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு இத்தனை 1000 கோடி எல்லாம் வந்ததுடா உங்களுக்கு எப்படி இது இருக்கும்? அப்படி தான் பேசுவீங்க. இது அதிமுகவுக்கு கூட்டணியே தேவையில்லை. அப்படி நின்று பாருங்கள், இந்த 6 இடைத்தேர்தல் கூட்டணி இல்லாமல் நின்று பாருங்கள். 4000 இல்லை 10,000 கொடுங்க, உதப்பான். இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சுதாரிச்சுட்டான். 4000 தாண்டி வந்துட்டான். 400 500 கொடுத்து கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீங்களே, 4000 தாண்டி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் அதில் பாருங்கள், ராஜாஜி அண்ணா போன்றவர்கள் இருந்த தமிழ்நாட்டில் விஜய் வந்து ஒரு நாதாரி விஜய் வந்திருக்காருன்ட்டாங்க. நல்ல வேளை கருணாநிதியை விட்டார். இல்லைன்னா ராஜாஜி அண்ணாதுரை கருணாநிதின்னு சொல்லியிருப்பான். கருணாநிதி மோசமான ஆளுன்னு ராசாவே அவர் 2Gலே புரிஞ்சுக்கிட்டாரு கருணாநிதியை பற்றி. அதனால் இவங்களுக்கு சொல்கிறேன், ராசா அவர்களுக்கு, ஸ்டாலினு உங்களை பார்த்து நாகரிகமாக அப்பா எங்கே காணாமப்பான்னு சொன்னார். அவர் உங்கள் அப்பா பேரை கருணாநிதினு சொல்லிவிட்டு சாரி கலைஞர்னு சொன்னார். மரியாதையாக பேசுகிறார். உங்கள் எடுபடிகளெல்லாம் வச்சுக்கிட்டு என்னென்ன கெட்ட வார்த்தை நாதாரி இதெல்லாம் பேசுகிறீங்கன்னா அவங்களுக்கு பேச தெரியாதுப்பா. அவங்களுக்கு பழைய கதை தெரியாது. என்னை மாதிரி ஆளுங்க தான் உங்களை நாகப்படுங்கிற மாதிரி கேட்கணும். அதனால் விஜய் அவர்களுக்கு சொல்கிறேன், 59 சீட்டு வருது. அதில் 5 சீட்டு இல்லை 10 சீட்டு ஆக போகுது. இன்னும் உங்கள் ராசா மாதிரி ஆளுங்களை விட்டுட்டு உங்கள் பையன் உதயநிதி பண்ணுற கூத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சீட்டு கூட நீங்கள் ஜெயிக்க முடியாது. அரசியலில் நாகரிகத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அரசியலில் நாகரிகத்தை உங்கள் பையனுக்கு ராசா போன்ற நாதாரிகளுக்கும் சொல்லிக் கொடுங்கள் அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்களுக்கு செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியலாளர்களும் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.